இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி வந்து ரஷ்யாவை பற்றி. ரஷ்யா மற்றும் சீனா இடையே விசா கட்டுப்பாடுகள் இல்லாமல் பயணம் செய்யலாம் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முடிவு செய்துள்ளார். இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வர தயாராக உள்ளது. அடுத்து நம்ம பார்க்குற செய்தி வந்து உக்ரைன் உளவுத்துறை கூறிய தகவல். உக்ரைனோட உளவுத்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, ரஷ்யாவின் ஆயுதம் கிட்டத்தட்ட 50% 70% வரைக்கும் காலியாயிருச்சு. மேலும் பெலாரஸ் அச்சுறுத்தல் குறைவாகவே உள்ளது உக்ரைனுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்காரு. மேலும் ரஷ்யாவுக்கான ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையில் வட கொரிய வீரர்கள் 1000 பேர் புதிதாக நியமிக்கப்பட உள்ளதாக உக்ரைனிய உளவுத்துறை கூறியது. மேலும் உக்ரைனிய உளவுத்துறையின் தகவல் என்னவென்றால், கம்யூனிகஸ் ட்ரோன் உற்பத்தியில் வெளிநாட்டு சேர்ந்தவர்கள் 40,000 பேர் பணியில் உள்ளதாக உக்ரைனிய உளவுத்துறை கூறுகிறது ரஷ்யாவின் உள்ள தொழிற்சாலையில். மேலும் வடகொரிய வீரர்கள் குருஸ்க் பகுதியில் இராணுவ எல்லைக்கோட்டு கட்டுப்பாட்டு அருகில் இருந்து பணி செய்து வருகிறதாக உக்ரைனிய உளவுத்துறை கூறுகிறது. மேலும் ரஷ்யாவிற்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து சுமார் 2,80,000 வீரர்கள் புதிதாக பணியில் சேர்த்துள்ளனர் என்று உக்ரைனிய உளவுத்துறை கூறுகிறது. அடுத்து பார்க்கப்பட்ட செய்தி வந்து உக்ரைனுடையது. உக்ரைனில் உள்ள ட்ரோன் விமானப்படை பிரிவு அது வந்து சிறப்பாக செயல்படுது. இது ரஷ்யாவின் எல்லையில் உள்ள ஏங்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு விமான நிலையத்தின் அருகே தாக்குதல் நடத்தியதாக உக்ரைனின் செய்திகள் இன்று தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் நடைபெற்றதாக உக்ரைன் உளவுத்துறை கூறுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செய்தி வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர் நிகழ்ச்சியில் கூறிய செய்தி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன மாதிரி அதிகமாக ரஷ்யா மீது பொருளாதார தடையும் வரிகளையும் போட்ட அதிபர் எந்த அதிபரும் கிடையாது. மேலும் உக்ரைனில் நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்தா எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஐரோப்பிய தலைவர்கள் முக்கியமாக இந்த வாரம் தொடக்கத்தில் அமெரிக்கா வந்து என்னை சந்தித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்கள். வருங்காலங்களில் ரஷ்யாவுடன் நான் பேசுவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார்.